ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.2ல் 4ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. 7.8 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோட்டு துண்டு வரைக. கோட்டு துண்டிற்கு மேலே 5 சென்டிமீட்டர் தூரத்தில் P என்ற புள்ளியை குறிக்க P வழியே கோட்டு துண்டிற்கு இணைகோடு வரையுங்கன்னு சொல்றோம். முதல்ல இது ஒரு கோடு வரைஞ்சிட்டு அதில் 7.8 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோட்டு துண்டு வரையப்போம். அந்த கோட்டு துண்டு ஏபின்னு பேர் கொடுத்துருக்கோம். அதில் பிங்கிற புள்ளி மேலே குறிக்கனால இங்கே பிக்யூன்னு குறிக்கும். பிக்யூன்னு குறிக்கும். எவ்வளவு? 7.8 வேணும். 7.8 1 2 3 4 5 6 7 7.8க்கு வரணும். ஓகே, பிக்யூன்னு வச்சுக்கிடுவோம். 7.8 சென்டிமீட்டர். படி 1, PQ = 7.8 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோட்டு துண்டு வரைந்தேன். நீளமுள்ள கோட்டு துண்டு வரைந்தேன். என்ன கொடுக்குறாங்க? கோட்டு துண்டிற்கு மேலே 5 சென்டிமீட்டர் தொலைவில் 5 சென்டிமீட்டர் தொலைவில் பிங்கிற புள்ளியை குறிப்போம். 1 2 3 4 5 சென்டிமீட்டர் தொலைவில் பிங்கிற புள்ளியை குறிச்சாச்சு. ஓகே, பி என்ற புள்ளி பி. அந்த புள்ளி வழியாக கோட்டு துண்டுக்கு இணைகோடு வரைய சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஸ்கேலை நேர வச்சுட்டு இப்போ மூளை மட்டத்தை எடுத்து இந்த கோட்டு மேலே வச்சு இது வரைக்கும் கொண்டு போகணும். ஸ்கேலை நேர வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த மூளை மட்டத்தை எடுத்து கொண்டு வந்து இந்த கோட்டு மேலே இந்த செங்கோணத்தை உருவாக்குறத வச்சுட்டு இதை பிடிச்சி நம்ம அப்படியே இதை இழுத்து பி வரைக்கும் வரணும். பி வழியா இதுக்கு ஒரு செங்குத்து கோடு வரும். இணைகோடு வரைஞ்ச இதை அப்படியே நம்ம நீட்டி விட்டுக்கலாம். இந்த PQ = 7.8 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிட்டோம். கோட்டு துண்டுக்கு மேலே 5 சென்டிமீட்டர் தூரத்தில் பிங்கிற புள்ளியை குறிச்சாச்சு. பி வழியே கோட்டு துண்டுக்கு ஒரு இணைகோடு வரைஞ்சு. ஓகே, இப்போ எழுதுவோம் ஸ்டெப்ஸ். முதல்ல படி 1, PQ = 7.8 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டு வரைந்தேன். படி 2, PQவின் மேலே 5 சென்டிமீட்டர் தொலைவில் B என்ற புள்ளியை குறித்தேன். படி 3, அளவுகோல் மற்றும் மூளை மட்டத்தை பயன்படுத்தி B வழியே PQக்கு இணைகோடு வரைந்தேன். அவ்வளோ. ஓகே, அதுக்கு LMன்னு கூட பேர் கொடுக்கலாம்.